கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் டாக் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை தான் பேச போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிக் பாஸை பற்றி தான். ஸோ பிக் பாஸ் அப்டேட்டில் ஃபினாலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபினாலே நோக்கி நம்ம போயிட்டுருக்க இந்த டைமிங்கில் வெளியிலேருந்து வந்த ஒரு 7 பேர் கேமையே பயங்கரமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் சௌந்தர்யா பயங்கரமாக உடஞ்சிருக்காங்க. கதறி கதறி அழுதுருக்காங்க சௌந்தர்யா. இது எதனால, யாராலன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் பெட்டராக இருக்கும். சரி, வாங்க லேட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். நான் எவ்வளோ கஷ்டமா இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, எப்பயும் மார்னிங் ஆக்டிவிட்டி நடக்கும் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டியில் இன்றைக்கி லிவிங் ஏரியாவில் எல்லா கண்டஸ்டண்ட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து யார் வந்து இதுலேருந்து 2 பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, 2 பேர் நாட் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லுங்கன்ற மாதிரி உள்ளே வந்திருக்க அந்த 7 பேர்கிட்ட சொல்லியிருந்தார் பிக் பாஸ். ஸோ அப்படி சொன்னதுமே பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம சுனிதா, சாச்சனா அண்ட் வந்து நம்ம வர்ஷினி. ஸோ இந்த தடவை வர்ஷினி பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக கேம் பார்த்துட்டு வந்திருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமாக எஃபெக்டிவாக பேசுகிறாங்க. ஸோ நேற்றுலேருந்தே சௌந்தர்யாவை வந்து கொஞ்சம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு மாதிரி விளாட்றீங்க, நீங்கள் ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் முன்னாடியுமே வந்து முன்னாடி லிவிங் ஏரியாவில் நின்று நீங்கள் விளாடுற கேம் வந்து இன்ஆர்கானிக்காக இருக்குது. அதாவது நீங்கள் ஆர்கானிக்காகவே விளாடலை, எல்லாரையும் சீட் பண்ணுறீங்க, கேமரா முன்னாடி நின்று மக்கள் கூட விளாட்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. இதில் சுனிதா ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேமராவே ஃபேஸ் பண்ணி எப்போ பார்த்தாலும் விளாண்டுட்டே இருக்கீங்க, உங்களோட கேம் எல்லாமே கேமரா ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாச்சனா ஆல்சோ அதே மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லி உங்களை வந்து ஒரு மாதிரி கார்னர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்தினால வந்து ரொம்பவே ஹர்ட்டான சௌந்தர்யா, நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை, நான் மக்கள்கிட்ட நான் அப்படி நின்று பேசலை, நான் எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுகிறாங்கங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு விதத்தில் வந்து, அதாவது உள்ளே வந்திருக்கவங்க சரிதான், உள்ளே வந்திருக்கவங்க பேச வேண்டியது எல்லாமே ஓகே தான். ஆனால் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 94 டேஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிச்சதுனால தான் இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. மக்கள் வந்து நடிப்பு அப்படின்னு தெரிஞ்சிருக்கவங்க எல்லாரையுமே வெளியே அனுப்புனது தான் எல்லாரும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த சௌந்தர்யா வந்து இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களுமே ஒரு சில ஸ்ட்ராட்டஜி, அதாவது எனக்கு மற்றவங்ககிட்ட பேசுகிறது பிடிக்காது, ஆனால் வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தனியாக பேசினதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அது கேமரா ஃபோக்கஸ்டாக அட்டென்ஷன் சீக்கிங்கிற மாதிரி அவங்க பேசி நான் பார்த்ததில்ல. ஸோ ஆனால் கரெக்டாக அவங்க பேசுகிற பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே தெளிவான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட்டை அவங்களுக்கு மேபி வந்து நேரடியாக எடுத்து வைக்க தெரியாததுனால தனியாக பேசியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இதனால தான் வந்து மக்கள் எல்லாருமே இவங்களை இவ்வளோ நாள் வந்து உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது அழுதுட்டு இருக்கும்போது பின்னாடி சுனிதா வந்து இதில் நான் என்ன சொன்னேன், எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் அழுகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. வர்ஷினி ஆல்சோ வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஸோ சாச்சனாவுமே வந்துட்டு கண்டுக்கிறவே இல்லைன்னு தான் சொல்லணும். மற்ற ஹவுஸ்மேட்ஸ், அதாவது இப்போ ஃபினாலேயில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ரயான், பவித்ரா, நம்ம ரியாவும் கொஞ்சம் நல்ல குட் சோல் மாதிரி இருக்காங்க. ஸோ உள்ளே போய் அவங்கள அழுக வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து தேத்திட்டு இருக்காங்க. அட்லாஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க சௌந்தர்யானா, என்னால் கேம் விளாட முடியலை, நான் வந்து கன்ஃபெஷன் ரூம் போகணும், நான் எங்கள் அப்பா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபெஷன் ரூம் போகணுன்னு கேமரா முன்னாடி நின்று கேட்குறாங்க. இந்த கேமரா முன்னாடி நின்று கேட்குறதுமே வந்து எங்கே நடிப்புன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். எப்படியெல்லாம் வந்து விளாண்டுட்டு இருந்த ஒரு பொண்ணை இப்போ உள்ளே வந்து திடீர்னு இப்படி ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி அந்த பிள்ளையோட கேமையே வந்து குழப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனிவே சௌந்தர்யா இந்த இடத்துல இருந்து மீண்டு வெளியே வந்து கேமை விளாண்டாதான் இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது தான் என் கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத, சௌந்தர்யாவோட கேம் பிளே என்னவா இருந்துச்சு, நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினச்சிங்கன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீழே கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை என் கூட தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்தராக என்ன நடக்க போகுது, என்ன அப்டேட்ஸ் வரப்போகுதுன்றதை தொடர்ந்து நம்ம சேனலில் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டாக்கேட்டிவ் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து நான் வந்து பாய் சொல்லிக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.